இந்த வீடியோவில் நான் உங்களை நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளை கடந்து பசுமையான மரங்கள், சலசலக்கும் ஓடை அருவிகள், வானுயர்ந்த மலை சிகரங்களுக்கு நடுவில் அச்சுறுத்தக்கூடிய யானை கூட்டங்களால் பாதுகாக்கக்கூடிய முருகனான சந்தனமலை முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். விநாயகரை இருந்தால் சவுண்டு விடு, இல்லைன்னா ஏதோ ஒரு மரத்தை உடச்சி கொடு. சத்தியமாக நான் சொல்கிற பொய் சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிட்டதில்லை, வீணாக போகல. ஒன்று சவுண்டு கொடுக்கும், இல்லைன்னா கொம்பு உடச்சி போடும். நீங்கள் கண்டுபிடிச்சி ஓடிடுவீங்க. உடைக்கிற சவுண்டு கேட்டால் இந்த இடத்துல ஆனை இருக்கு. யானைகள் அதிக அளவு இங்கே சுற்றி திரிகிறதால, எப்போதும் யானைகள் தாக்குற அச்சம் இருக்கிறதால மக்கள் இந்த கோவிலுக்கு வர ரொம்பவே பயப்படுறாங்க. கொண்டுருச்சு அவரை? ஓ, தலைவரையே கொண்டுருச்சு. அன்னைக்கு கோயிலை பூட்டிட்டாங்க. மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டம் ஓவேலியில் இருக்கக்கூடிய சந்தனமலை முருகன் கோவிலில் இருக்கும். இதில் கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 6 அடிக்கு மேலே நீலகிரி மாவட்டத்தில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன மரங்களுக்கு இடையில இந்த சந்தனமலை முருகன் இருக்கார். ஏன் இந்த மலைக்கு சந்தனமலைனா, இது ஒரு காலத்தில் சந்தன மரங்கள் அதிகமாக இன்னுமே இந்த சந்தனமலை முருகன் கோவிலை சுற்றி இந்த சந்தன மரங்களோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொன்று இங்கே சந்திராசுரன் அப்படின்னு ஒரு அசுரனுக்கு கீழே இந்த கூடலூர் ஆளப்பட்டிருக்கு ஒரு காலத்தில். இந்த இடத்துல முருகன் சூப்பராக அவ்வளோ சந்தோஷமாக அதிசந்தோஷமாக இருக்காராம். அவரோட திருக்கோலமே சந்தனங்களால் அப்பப்பட்டு சூப்பராக காட்சி கொடுக்குறாரு. இந்த கோவில் பாருங்களேன், எனக்கு பின்னாடி சிகரத்துக்கு நடுவில் மேமுட்டங்களுக்கு நடுவில் இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு மலை, சந்தன மலை. ஆகாயத்தில் மேகமா வானமான்னு தெரியல. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் பழமையான முருகன். இப்போ பங்குனி உத்திர நாளில் 2வது நாள் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு பங்குனி உத்திரம், இன்னைக்கு பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி நாள். சூப்பராக இன்னைக்கு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்குமா. நாளைக்கு முருகனுக்கு சூப்பராக இங்கே பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அன்னதானமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வேற லெவலில் இருக்குது இந்த இடமே, வேற லெவல். மக்களுக்கு சொர்க்கம். மலைகளுக்கு இடையில பெரிய பெரிய சிகரத்துக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு காற்றை சுவாசிக்க முடியுது. சுற்றி இப்போ சந்தன மரங்கள் இல்லாட்டியும் இப்போ ஃபுல்லாமே டீ எஸ்டேட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த முருகன் கோவில் சந்தன மரங்களுக்கு இடையில இருந்திருக்கு. பாருங்க, நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாகவே யானைகள் நடமாட்டம், காட்டெருமை, மற்ற வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த இடம் யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகம். மக்களே சொல்கிறாங்க, போகும்போது பார்த்து போங்க அப்படின்னு. யானைகள் நடமாட்டம் அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. எங்க அங்கேயா? இங்கே பங்களா மேடம், அங்கேயா? எத்தனை யானை இருக்கு? இங்க இருந்துச்சா? ரொம்ப யானையா இல்லை ஒத்த யானையா? நீங்க உள்ளூரா? நீங்க யானைகளாம் பார்த்துருக்கீங்களா? யானைகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யாரையாவது தாக்கியிருக்கா?
நிக்க ஓடிடுவீங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தான் இந்தியாவிலே சிறப்புஞ்சிக்கு அப்புறமா அதிக மழை பெய்யுதான். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்யுமா. அதனால தான் இந்தியாவோட 2வது சிறப்புஞ்சின்னு நம்ம கூடலூரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஓவேலி, அதாவது ஓ பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டோட நீர் தொட்டி அப்படின்னும், கூடலூரை தமிழ்நாட்டோட ஆக்சிஜன் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முருகனுக்கு வந்து அறுபடை வீடுகள் பார்த்துருப்போம், எல்லாமே குன்றுகளில் இருக்கும். ஆனால் இந்த மலை வந்து ஏன் நீலகிரியில் உள்ள ஒரு பெரிய மலைமுகட்டில் ஒரு குன்றில் இருக்குது. முருகன் அவ்வளோ ஜில்லுன்னு சந்தனத்தில், இந்த இடமே அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது மக்களே, வேற லெவல். ஓகே, எடுங்க. வருஷத்தால ஒரு 4 விஷயம் வருவோம் நாங்கள். அவ்வளோதான். ஆணைக்கு பயந்துட்டு நாங்கள் வரமாட்டோம். யானைக்கு பயந்துட்டே வரமாட்டீங்களா? உங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது. எங்கள் வீடு நாங்கள் 5 ரூபா கொடுத்து போவோம். 5 ரூபா கொடுத்து போகணுமா? 5 ரூபா கொடுத்து போவோம் பஸ்ஸில். இப்போலாம் நம்ம வரோம், இந்த இடத்துல யானை தான் மாட்டோம்ல. இன்னைக்கு நாங்கள் பஸ்ஸில் வரும்போது ஆனால் அங்கே இருக்குதாம்மா. அங்கே இருக்கா? அது பேர் என்ன சொன்னீங்க? 5ஆம் நம்பர் முடக்கணுமா? 5ஆம் நம்பர் முடக்கா? சரி. அந்த இடத்துல யானை இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து போயிருக்கா? அந்த இடத்துல இப்போ தான் இந்த பஸ்ஸில் வந்தவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எப்பவுமே யானைகள் இருக்குமா? ரொம்ப மக்கள் இங்கே வரமாட்டாங்க முருகன் கோவிலுக்கு. வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, அந்த மாதிரி நல்ல விசேஷம் வரும்போது வருவாங்க. ஆனால் யானைக்கு பயந்துக்கிட்டு தான் வரணும், அப்படித்தானே? யானை அடிக்குமா, தரத்துமா? அடிக்குமா? அது தும்பு சண்டையில் ஒரு தட்டு தட்டினா நம்ம எங்கே கிடக்குறோம். அப்படியா? இல்லை, சிலலாம் சாதுவாக இருக்கும், நம்ம அமைதியாக போனால் போயிடும் தான் இருக்கும். அதே நம்ம கல்லை தூக்கி எறியா இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அது நம்மளை பார்க்க வச்சுட்டு. இங்கே தான் அங்கே ஒரு 6 வருஷம் இருக்கும். இது இந்த இடத்துல தான் ஒரு ஆளை ஆணை பிடிச்சது. அந்த கோயிலுக்கு ஒரு தலைவரே பிடிச்சிச்சா? அவரு ரொம்ப அட்டுவே பண்ணியிருக்காரு ஆணையை. அதையே அடிக்கும், பந்தத்தில் அடிக்கும், இந்த மாதிரி பல்பு. அப்போ பார்த்து வச்சுக்கிட்டே பிடிச்சிருச்சு. அவரை கொண்டுருச்சா? நைட்டில் அந்த பக்கம் போகிறாங்க, இந்த பக்கமும் வராங்க, அவரை பிடிச்சிருச்சு. அதுதான் அங்கே இங்கே போர்டு போட்டிருக்காங்க. ஓ ஆமாம், யானை கிராசிங். கொண்டுருச்சா அவரை? ஓ, தலைவரையே கொண்டுருச்சு. அன்னைக்கு கோயிலை பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு அப்புறம் 2வது வருஷம் தான் திறந்தாங்க. ஓ, அந்த வருஷம் ஃபுல்லாக திறக்கலையா? மக்களை பாருங்க, ஒரு யானை பயத்தால் மக்கள் வந்து இந்த சந்தனமலை முருகன் கோவிலுக்கு ரொம்ப வர்றதில்லை அதிகபட்சமாக. இன்னொன்று வந்து சந்தனமலை முருகன் கோவில் தலைவரையே வந்து யானை வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இந்த இடத்துல இந்த கிராசிங்கில் அவரை பிடிச்சி அடித்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல போட்டிருக்காங்க யானை கிராசிங் செய்யும் பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ தான் ஒரு பஸ் இந்த வழியாக போச்சு. சந்தனமலை முருகன் கோவில் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது? 20 வருஷமாக தான் இருக்கா? அதுக்கு முதல்ல காடாக தான் இருந்துச்சு. ஆனால் முருகன் இருந்தார். ஆனால் இப்போ தான் கோவிலாக கட்டியிருக்காங்க. அதுவாகவே இருந்திருக்கா? அப்போ முருகனை யாரோ வந்து வழிபட்டுருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து நம்ம சாமி அழைச்சி கேட்கும்போது நான் இந்த இடத்துல உருவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவரை யாரோ கும்பிட்ட மாதிரி எல்லா பூஜை சாமான்களும் இருந்திருக்கு. ஆனால் மனுஷங்கள்ல யாரும் கும்பிடல. இந்த மாதிரி காடு வெட்டிட்டு போகும்போது இருந்திருக்கு. யானை பயம் இருக்கு. மற்ற மிருகங்கள் கரடி, காட்டெருமை இருக்கும், அதுவும் கூட அவ்வளோக்கு இல்லை. யானை தான் பயம் இருக்குது. ஆனால் யானை தான் வந்து எந்த இடத்துக்கும் முட்டுறது தெரியல. இப்போ யானை பயம் முருகன் கோயிலுக்கு வரும்போது இருக்குன்னா, அப்போ நீங்கள் இந்த இடத்துலயே வாழ்கிறீங்கல்ல, இவ்வளோ காலமாக வாழ்கிறீங்க, நீங்கள் பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பீங்க. என் பேத்திங்களே கட்டி கொடுத்துருக்காயாச்சு. அதான், அப்போ இவ்வளோ வருஷமாக யானை பயம் உங்களுக்கு, யானை பயத்தோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டீயால தான் பறிக்க போகிறோம். யானை கட்டிட்டு தான் போவோம். கடவுளே, முருகா, ஐயப்பா நினச்சிட்டு தான் நாங்கள் போவோம். இது வரைக்கும் நான் என் கண்ணில் பார்க்கல. எல்லாம் பார்க்குவாங்க. என் கண்ணில் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் வரும்போது யானை இருக்குதுன்னாங்க, நான் பார்க்கல. இப்போ பஸ்ஸில் வந்தவங்க அங்கே யானை இருக்குதுன்னாங்க, இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஆணை இருக்கு, பெரிய கொம்பம் வச்சுட்டு நாங்கள் அவ்வளோதான். அவரை கும்பிட்டு போகிறோம். ஆனால் ரொம்ப பேர் அடிக்கடி தாக்கத்தான் செய்யுது. யானை அடித்தா எங்கே ஆஸ்பத்திரி? கூடலூர் தான் போகணுமா? கூடலூர் தான் போகணும். யானை அடித்து பொழைச்சவங்க இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. அது ஒரு அடி அடித்தா நம்ம உடனே இறந்துருவோம். கோவத்தில் துண்டு சண்டையில் வலிச்சு தூக்கி போட்டாக்க முடிஞ்சிச்சு. இங்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கீங்க? வந்து எனக்கு 58 வயசாச்சு.
நாங்கள் பிறந்து புத்தி வச்சதுலேருந்து எங்கள் ஊர் இந்த ஊர் தான். இதான் ஓவேலி தான். நாங்கள் எங்கள் அப்பா ஊர் ஈரோடு, ம். ஊர் திருச்சி. ம் அங்கேயும் கூட போகல. ம் எனக்கு வாழ்ந்ததே இங்கே தான். சூப்பர் சூப்பர். நீங்கள்லாம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் அதுவும் ஓவேலியில் ஒரு பெரிய சிகரத்தில் நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போதான் சாமி ஆனேன். ஆ இப்போ ஒரு கொஞ்ச காலத்துல வந்து ஆனேன். ஆ இந்த கோயிலெல்லாம் கட்டும்போது ஆ இங்கே வந்து அந்த கார்டன் பார்த்தீங்களே, ஆமாம். அது கீழே எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் குறுக்கு இருக்குது. ஆ அதில் வந்து இறங்குனாக்கா எங்களுக்கு அரை ஹவர் தான். ம் அரை ஹவர் கூட வேண்டாம், ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம் ம் வீட்டுக்கு. இப்போல்லாம் அதில் வர முடியாது. வர முடியாது, யானை இருக்குது. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வரணும். ம் இப்போ இருக்குமா, போயிடுவோமா? நம்ம அதையும் போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, அதோட இடத்துல தான் நம்ம இருக்கோம். என்ன ஆண்டவ முடியல. நாங்கள் எங்கே போனாலும் விநாயகரை இருந்தால் சவுண்டு விடு, இல்லைன்னா ஏதோ ஒரு மரத்தை உடச்சி கொடு. ம் சத்தியமாக நான் சொல்கிற பொய் சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிட்டதில்ல. ம் வீணாக போகல. ஒன்று சவுண்டு கொடுக்கும், இல்லைன்னா கொம்பு உடச்சி போடும். உடச்சி போடும். நீங்கள் கண்டுபிடிச்சி ஓடிடுவீங்க. உடைக்கிற சவுண்டு கேட்டால் இந்த இடத்துல ஆனை இருக்குது. நம்ம வசந்தா அம்மா இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த யானையை பற்றின ஒரு பயம் அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே வாழ்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து இவ்வளோ பெரிய சிகரத்தில் கிட்டத்தட்ட 6000-7000 அடிக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில். உங்களோட உழைப்பு வந்து இது டீ எஸ்டேட் தான். என்னம்மா, டீ எஸ்டேட்லேருந்து வர்ற பணத்தில் தான் வாழ்வாதாரம். யானை, புலி, கரடி. யானை, புலி, கரடி இந்த மூணும் வந்து உங்களை பாதுகாக்கணும். இதுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டா நம்ம சூப்பராக நீலகிரியில் வாழ்ந்துடலாம். இது வந்திருக்கு. நேற்று வந்திருக்கேன் யானை. சரி சரி. சேர்நகருக்கு அடிக்கடி யானை வரும். இந்த வழி போகிற வழி இங்கே ஏற்கனவே ஒருத்தர் கொலை பண்ணிடுச்சு. அதான் தலைவரை கொண்டிருக்குன்னு சொன்னாப்புல. ஒரு 6 வருஷத்துக்குமா பார்த்து இருக்கு. திருவிழாவே நிறுத்திவிட்டாங்க. திருவிழா நிப்பாட்டிட்டாங்க. யானை தான் பயம், ரொம்ப பயம். வேற ஒன்றும் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. இல்லை பாருங்கள், இந்த வாழை மரம் உடஞ்சிருக்கா, இது வந்து யானை தான் நைட்டு வந்து உடச்சிருக்கான். இந்த பாருங்கள், நம்ம இவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல. நேற்று யானை நைட்டு 2 மணிக்கு இருந்திருக்கு. மக்களே இங்கே பார்க்குறீங்களே யானை கிராசிங் அப்படின்னு, அது இந்த இடத்துல நேற்று நைட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக யானை அட்டகாசம் தான். இந்த அங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், எச்சரிக்கை யானை அப்படின்னு.